எனக்கு மாடு பிடிக்க நான் அந்தளவுக்கு மாடு பிடிக்க எனக்கு கற்றுக் கொடுத்தது வந்து பாண்டியனே, முனிச்சாமினே, அர்ச்சுனே, அர்ச்சுனா இவங்க எங்களுக்கு முன்னாடியிலேருந்து மாடு பிடிச்சவங்க. அவங்க ஒரு 30 வருஷமாக பிடிக்கிறாங்க. அவங்க பிடிச்சதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நாங்கள் அவங்களுக்கு பதிலாக நாங்கள் இப்போ விளாண்டு பேர் வாங்கி கொடுத்துருக்கோம். இது எங்களுக்கான பேர் இல்லை, எங்கள் டீமுக்கான பேர். ஐயமாண்டி கருப்பாணி, ஐயமாண்டி பாண்டிச்சாமி குழு. நாங்கள் வடத்தில் பிடிக்கிறது. பிரேஸ் எடுக்கணும்னா நிறைய இடையூறு வரதானே செய்யும். அதையும் தாண்டி நம்ம பிரேஸ் எடுக்கணும். இப்போ அரசு பணி வேற கால்நடைத்துறையில கொடுக்கறதா சொல்லி இருக்கிறாங்க. உங்களுக்கும் அரசு பணி கிடைக்கேன்னா நீங்க பாரம்பரிய ஜல்லிக்கட்டு என்ன நினைக்கிறீங்க? அரசு கவர்மெண்ட் எதிர்பார்த்துட்டே இருக்கோம். நாங்கள் எல்லா இடத்துல பிரேஸ் எடுக்கிற இடத்துல பூராமே வேலை எங்களுக்கு வேலை எங்களுக்கு வேணும்னு தான் கேட்டுக்கிருந்தோம். இந்த ஆட்சி சொல்லியிருக்காங்க, இவங்க கலைஞர் ஆட்சியில் சொல்லியிருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அதை நிறைவேற்றி கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். இல்லை, ரொம்ப நாள் உங்களோட கோரிக்கை அது நிறைவேற்றப்பட்டிருக்குது, தரேன் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க? பாராட்டுறதுக்கு என்னென்ன இருக்குது, நம்ம வெற்றி கிடைச்ச பரிசு அவ்வளோ. இன்னைக்கு இறுதி போட்டி உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இறுதி போட்டிக்கு உள்ள வர எனக்கு மனசே இல்லை. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கே தெரியும், ஏற்கனவே அவங்களுக்கு நம்மளுக்கு இந்த இடத்துல நிறையா பிரச்சனை நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இந்த இடத்துல மட்டும் அலாலூரில் மட்டும் 2-3 வருஷமாக பிரச்சனை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் உள்ள எனக்கு வர வந்து விருப்பமே இல்லை. வந்துட்டு எங்கள் அண்ணன் சப்போர்ட் பண்ணாங்க. கூட இருந்த அண்ணன் இந்த ஏஎஃப்சியில் விளாட்ற அருணனே, கட்டிக்குளம் சுண்டனே, மேலமட தமிழனே ஒரு 4-5 பேர் சப்போர்ட் பண்ணாங்க. அவங்க சப்போர்ட் இல்லாமல் இந்த ப்ரைஸ் எனக்கு கிடச்சிருக்காது. அவங்களுமே லீடிங்கில் தான் இருக்காங்க. அவங்க லீடிங்கை விட்டுட்டு எனக்காண்டி இந்த சப்போர்ட் பண்ணி இந்த தியாகத்தை பண்ணியிருக்காங்க. அவங்க யாருமே லீடிங்கில் இருந்துக்கிட்டு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எங்கள் அண்ணன் அவங்க விட்டு கொடுத்துருக்காங்க. என்ன வேலை பார்க்குறீங்க? என்ன படிச்சிருக்கீங்க? நான் வேலையெல்லாம் பார்க்குறேன். கடை வச்சுருக்கோம். என்ன கடை? ஃப்ளெக்ஸி கடை வச்சுருக்கோம். ஜிஎம் ஃபோட்டோகிராஃபின்னு சொல்லி ஃப்ளெக்ஸி கடை வச்சுருக்கோம். என்ன டிசி டிப்ளமோ. நானே மனசை விட்டேனே. எனக்கு வந்து உறுதுணையாக என்னோட அண்ணன் என்னோட குருநா இவங்க பூராமே என்னோட மாதா பிதாவுக்கு அப்புறம் குருன்னு தான் சொல்லுவாங்க. கார் பிரைஸ் வாங்கியிருக்கீங்க. அந்த காரில் முதல் யாரை கூப்பிட்டு போவீங்க? காரில் அம்மாவை தான் கூட்டிட்டு போவோம். நான் இந்த அளவுக்கு ஆனால் எனக்கு வந்து கூட பிறந்த அண்ணன் கிடையாது. கூட பிறந்த அண்ணன் மாதிரி இருந்து என்னை இந்த அளவுக்கு பார்த்துக்கிறது வச்சுக்கிறது எல்லாமே இவங்க தான். இந்த அண்ணன் இவங்க தான். இதுக்கு மேலே என்னை ஒரு நல்ல வழியில் கொண்டு